7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல். பயிற்சி 1.5 கணக்கு எண் 7. காமாட்சி என்னும் பழ வணிகர் 30 ஆப்பிள்களையும் 50 மாதுளைகளையும் விற்கிறார். அவருக்கு ஒரு ஆப்பிளால் ரூபாய் 8 லாபமும் ஒரு மாதுளையால் ரூபாய் 5 நட்டமும் கிடைத்தது எனில் அவரது ஒட்டுமொத்த லாப நட்ட தொகையினை காண்க. குழந்தைகளே, காமாட்சி என்னும் ஒரு பெண் பழ வியாபாரம் செய்கிறார். அவர் ஆப்பிள்களையும் மாதுளைகளையும் விற்கிறார். 30 ஆப்பிள் பழங்களை விற்கிறார். அவ்வாறு விற்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆப்பிளால் 8 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. ஒரு ஆப்பிளை விற்றால் அவளுக்கு 8 ரூபாய் கிடைக்கிறது. அதே ஒரு மாதுளை விற்றால் 5 ரூபாய் நட்டமாகிறது. எனில் மொத்தமாக ஆப்பிளையும் மாதுளையும் விற்ற பிறகு அவளுக்கு லாபம் கிடைத்திருக்குமா, நட்டம் கிடைத்திருக்குமா, எத்தனை ரூபாய் என்பதை நாம் பார்க்க போகிறோம். குழந்தைகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். 8 ரூபாய் லாபம் கிடைத்திருக்கிறது, ஆனால் நட்டம் 5 ரூபாய் தான் ஆயிருக்கிறது என்று மொத்தமாக லாபம் என்று முடிவு செய்துவிடக்கூடாது. ஏனெனில் இங்கு அவள் 30 ஆப்பிள்களை மட்டுமே விற்கிறாள். லாபம் கிடைத்த ஆப்பிள்களினுடைய எண்ணிக்கை 30 தான். ஆனால் நட்டமாக போன மாதுளைகளின் எண்ணிக்கையோ 50. ஆகவே நீங்கள் இந்த விஷயத்தில் சற்று கவனத்துடன் கையாள வேண்டும். எவ்வாறு செய்வது என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த பெண் தான் காமாட்சி என்று எடுத்துக்கொள்வோம். அவள் ஆப்பிள் பழங்களை விற்கிறாள். ஒரு ஆப்பிளை விற்றதில் அவளுக்கு 8 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. அதேபோல் ஒரு மாதுளம் பழத்தை விற்பதால் அவளுக்கு 5 ரூபாய் நட்டம் கிடைக்கிறது. பாருங்கள், காமாட்சி லாபம் என்றதும் சிரிக்கிறாள், நட்டம் என்பதும் அழுகிறாள். இப்பொழுது இதை நாம் வழிமுறையோடு எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். மொத்தமுள்ள ஆப்பிள்கள் 30. ஒரு ஆப்பிளால் ஏற்படும் லாபம் 8 ரூபாய். 30 ஆப்பிள்களால் ஏற்படும் லாபம் 30 பெருக்கல் 8. ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபாய் லாபம் என்றால் 30 ஆப்பிளுக்கு எத்தனை ரூபாய் லாபம் கிடைக்கும்? 240 ரூபாய். அதாவது 30ஐயும் 8ஐயும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 3ஐயும் 8ஐயும் பெருக்கி பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டாலும் சரி. 3 8 24, ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டீர்களானால் 240 ரூபாய் அவளுக்கு லாபம் கிடைக்கிறது ஆப்பிள் பழங்களை விற்பதன் மூலமாக. சரி, மாதுளம்பழங்களுக்கு செல்வோம். மொத்தமுள்ள மாதுளைகள் 50. ஒரு மாதுளையை விற்பதால் ஏற்படும் நட்டம் ரூ. 5 எனில் 50 மாதுளைகளை விற்பதால் ஏற்படும் நட்டம் 50 பெருக்கல் 5. 5 25, ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து கொண்டீர்களானால் 250 ரூபாய் நட்டமாகிறது. ஆப்பிளை விற்றதால் ஏற்பட்ட லாபம் 240 ரூபாய். ஆனால் மாதுளையை விற்றதால் ஏற்பட்ட நட்டம் 250 ரூபாய். உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும், ஒட்டுமொத்தமாக அவளுக்கு நட்டம்தான் ஏற்பட்டிருக்கும் என்பது. 50 மாதுளைகளால் ஏற்பட்ட நட்டம் 250. 30 ஆப்பிள்களால் ஏற்பட்ட லாபம் 240. லாபத்தை விட நட்டமே அதிகமாக உள்ளது. ஆகவே காமாட்சிக்கு ஒட்டுமொத்தமாக நட்டம் 10 ரூபாய். ஏனெனில் லாபம் 240, நட்டம் 250, இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் 10 ரூபாய். ஆக அவளுக்கு ஆப்பிள் பழங்களையும் மாதுளையையும் விற்றதில் ஏற்பட்ட ஒட்டுமொத்த நட்டம் 10 ரூபாய். நன்றி குழந்தைகளே.